Hello children, welcome back to your English class. Hope you guys are doing great, right? That's good. Okay children, today in this session, let us get to know the short answers and the detailed answers of the prose extract, the last lesson that comes in the unit 6. Are you all ready? Good. Let's get started. See children, before getting into the question answers directly, first let's learn about our author. Alphonse Daudet is the author of this prose extract, the last lesson. Listen children, Alphonse Daudet is a French name. Hence, we are not supposed to pronounce the final sound T, that is the letter T. So, the name has to be pronounced as Alphonse Daudet. Is that clear? Good. Now, let's continue. Alphonse Daudet was a French novelist and short story writer. He began his career as a school teacher in south of France. He then quit to make his living as a journalist. See children, Alphonse Daudet அப்படிங்கிறவர் ஒரு French எழுத்தாளர். அவரோட கெரியரை அவர் முதல்ல ஒரு ஸ்கூல் டீச்சராக தான் ஸ்டார்ட் பண்ணாரு. லேட்டர் ஆன் அவருக்கு அந்த ஜேர்னலிசம்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன? பத்திரிகை துறை. ஸோ அதுக்கப்புறம் அவர் பத்திரிகையாளர் ஆனார். அண்ட் ஃபைனலி ஹி took to writing. அதாவது அதுக்கப்புறம் அவர் முழுமையான ஒரு எழுத்தாளராக மாறினார். His stories of Franco-Prussian War are more objectively realistic and are with social concerns. அதாவது Franco-Prussian War அப்படிங்கிற அந்த பேட்டில் சம்பந்தப்பட்டு எடுத்த கதைகள் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருந்தது. அட் த சேம் டைம் சோஷியல் கன்சர்னோடவும் இருந்தது. இந்த சோஷியல் கன்சர்ன் அப்படின்னா என்ன? சமூக அக்கறை உள்ள கதைகளாக அவர் நிறைய எழுதியிருந்தார். Now, let us look into the glossary part, where we learn many new words here. See children, in our book, you must have come across few words, right? Apart from those words, here I have shortlisted few of the words for you. Let us take a quick glance at it, right? Dread, frightening. Frightening அப்படின்னா பயம். Resist, resist அப்படின்னா refuse. Refuseனா எதிர்ப்பு. Cranky அப்படின்னா bad tempered. Bad temperedனா என்ன? லைக் நார்மலான மனநிலை இல்லாமல் கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருக்கிறது தான் bad tempered. Reproach, reproachனா என்ன? Blame. பழி போடுறது. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெம்பிள், ஷிவர். ஷிவர் அப்படின்னா நடுக்கம். சோக்ட், சோக்டுனா என்ன? கன்ஜஸ்டட். லைக் த்ரோட்டில் ஏதாவது ஒரு பெயின் ஹெவினஸ்னால மூச்சு திணறல் வரும் இல்லையா? தட் இஸ் கன்ஜஸ்டட். டெரிபிள், டெரிபிள் அப்படின்னா டேஞ்சரஸ். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் ஐ ஹவ் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் யூ. நவ் லெட் us look into the summary of this lesson. That is, see my dear children, I am sure that you all have watched the detailed explanation of this prose extract in our Kalvi channel, right? So just to recollect the story, now I am giving you a short recap, right? The last lesson was written by Alphonse Daudet. This well-narrated prose extract was set in the days of Franco-Prussian War. ஸோ இந்த லெசன் ஆல்ஃபோன்ஸ் டியூடே தான் எழுதியிருக்காரு. இந்த வெல் நரேட்டட், வாட் யூ மீன் பை நரேட்டட்? நரேட்டட் அப்படின்னா விவரிக்கிறது. சி ஐதர் அந்த ஸ்டோரியோட ஆத்தர் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுற மாதிரி வரும், இல்லை அப்படின்னா அந்த ஸ்டோரியில் இருக்கிற ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இங்கே ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேரக்டர், லைக் வி கேன் கால் ஹிம் அ செகண்ட் மெயின் கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் தான் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுற மாதிரி இங்கே வந்திருக்கு. ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் வெல் நரேட்டட் ப்ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட். இது எப்போ செட் பண்ணாங்க, எந்த பேக்ரவுண்டில் செட் பண்ணப்பட்டது அப்படின்னா ஃப்ராங்கோ ப்ரஷியன் வார் அப்படிங்கிற அந்த வாரோட பேக்ரவுண்டில் தான் இது செட் பண்ணப்பட்டது. லைக் அந்த வார்லேருந்து எடுக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் இந்த ஸ்டோரியை அவங்க எழுதியிருக்காங்க, ரைட்? அண்ட் வாட் இஸ் திஸ் ஃப்ராங்கோ ப்ரஷியன் வார்? Let me tell you, see, Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria.
That is, see, now there is no nation called Prussia. ஓகே, இப்போ அது எக்ஸிஸ்டா இல்லை. லைக் முன்னால 1918 அந்த டைம்ல வந்துட்டு பிரஷ்யா அப்படிங்கிறது எந்த நாடா இருந்தது அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜெர்மனி, போலண்ட் அண்ட் ஒரு சில பகுதிகள், அதாவது ஆஸ்திரியாவோட ஒரு சில பகுதிகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் அப்போதைய பிரஷ்யாவா இருந்தது. ஸோ அந்த பிரஷ்யன்ஸுக்கும் பிரான்ஸுக்கும் நடந்த வாரை தான் வந்துட்டு பிராங்கோ பிரஷ்யன் வார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வாரோட பேக்ரவுண்டை வச்சு தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு அல்ஃபோன்ஸ் டியூடே கொடுத்துருக்கார். ரைட்? த பிரஷ்யன்ஸ் டிஃபீட்டட் த பிரெஞ்ச். ஸோ அந்த பேட்டில் என்னாச்சு? பிரஷ்யன்ஸ் வந்து பிரெஞ்சை டிஃபீட் பண்ணிட்டாங்க, விச் மீன்ஸ் பிரஷ்யன்ஸ் won the battle. Clear? The districts of Alsace and Lorraine fell into the hands of Prussians. So அந்த பேட்டில் வந்து பிரஷ்யன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் பிரான்ஸோட ஒரு சில நகரங்கள், அதாவது அல்சாஸ், லொரைன் அப்படிங்கிற நகரங்கள் வந்து யாரோட கண்ட்ரோல் கீழே போச்சு அப்படின்னா பிரஷ்யன்ஸோட கண்ட்ரோலுக்கு கீழே போயிருச்சு. ரைட்? ஸோ do you know what did they do after that? The Germans not only wanted the territory but also wanted their language and culture to be dominated. ஸோ அந்த ஜெர்மன்ஸுக்கு வந்து இந்த நகரங்களோட அந்த டெரிட்டரியை மட்டும் கேப்சர் பண்ணா பத்தாது, பட் ஜெர்மன்ஸோட லாங்குவேஜ், ஜெர்மன்ஸோட கல்ச்சரும் வந்துட்டு இந்த பிரான்ஸ் நகரங்களை அவங்க கேப்சர் பண்ண இந்த பிரான்ஸோட நகரத்துல டாமினண்டா இருக்கணும், அதாவது அவங்களோடது தான் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் Prussian force ordered the German, that is German should be taught in the schools instead of French. ஸோ இம்மீடியட்டாக Prussian force என்ன ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா, அந்த நகரத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம், ஈவந்தோ அது வந்து பிரான்ஸுக்கு கீழே இருந்த நகரங்களாக இருந்தது, ஸோ ஃப்ரெஞ்சு தான் அவங்க தாய்மொழியாக இருந்த போதிலும் ஜெர்மன் கேப்சர் பண்ணனால அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து இனிமேல் ஃப்ரெஞ்ச் சொல்லி கொடுக்கக்கூடாது, ஜெர்மன் லாங்குவேஜ் தான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்டரை இமீடியட்டாக அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. மிஸ்டர் எம் ஹேமல், who had taught French for 40 years, felt the pain to leave the place forever. So now Mr. Hamel, இவர் தான் வந்து he is the protagonist of the story. What I mean by protagonist? அதாவது அந்த ஸ்டோரியில் இருக்கிற மெயின் கேரக்டர். ரைட்? அவர் வந்து மிஸ்டர் எம் ஹேமல். அவர் என்ன டீச்சராக இருக்காரு அப்படின்னா, அந்த ஃப்ரெஞ்ச் மொழி அந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுற டீச்சராக இருந்தார். அண்ட் யூனோ ஹி ஹேட் பீன் டீச்சிங் இன் த சேம் ஸ்கூல் ஃபார் நியர்லி 40 years. ஸோ 40 வருஷமாக அதே ஸ்கூலில் இருந்த அந்த ஃப்ரெஞ்ச் டீச்சர் ஆல் ஆஃப் அ சடன் இந்த ஒரு ஆர்டர் வந்தனால அவர் அந்த ஸ்கூலை விட்டும் அந்த பிளேஸை விட்டும் போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். The people of Alsace did not give much importance to learn their mother tongue French. அதாவது அந்த பிரெஞ்ச் அல்சாஸ் நகரத்தில் இருக்கிற மக்கள் வந்து பிரெஞ்சு அவங்க தாய்மொழியாக இருந்த போதிலும் அந்த லாங்குவேஜுக்கு அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததில்லை அவ்வளோ நாள். பட் தென் ஆன் felt passionate about their mother tongue. பட் ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான் அங்கே படிக்கணுங்கிற ஆர்டர் வந்த உடனே அவங்களோட தாய்மொழி எங்க நம்ம விட்டு போயிருமோங்கிற பயத்துல அவங்க தாய்மொழி மேல, அதாவது பிரெஞ்சு மொழி மேல அவங்களுக்கு பற்று ரொம்ப அதிகமாச்சு. Hamel knew the emotional hold of a language over its users. அதாவது மிஸ்டர் ஹேமல் அந்த பிரெஞ்சு டீச்சருக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ஒரு பாண்டிங்ல வச்சிருக்கிறது அந்த லாங்குவேஜ் தான், அந்த லாங்குவேஜுக்கு உண்டான கல்ச்சர் தான் அப்படிங்கிறது மிஸ்டர் ஹேமலுக்கு நல்லா தெரியும். So he advised the people to safeguard their language to get freedom from this slavery. So இந்த slavery அப்படின்னா அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா அவங்க லாங்குவேஜை அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு அவரு அங்க இருக்கிற மக்களுக்கு அவரு அட்வைஸ் பண்றாரு. Partings are painful and being human, M. Hamel too was no exception. He failed to say goodbye as his throat choked. See, partings, that is பிரிவுங்கிறது எல்லாருக்குமே துன்பம் கொடுக்கறது தான். ஈவன் மிஸ்டர் எம் ஹேமல், அதாவது அந்த பிரெஞ்சு டீச்சருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் செப்பரேஷன் ஆர் பார்ட்டிங், his throat was completely became heavy. He was not able to speak a word. So he went towards the boat and he just wrote long live France and he bid goodbye to the people. ஸோ அவர்னால பேசக்கூட முடியாம அவர் அங்கிருந்து ரொம்ப வருத்தத்தோட அந்த பிளேஸை விட்டு போறாரு.
right? So far we have seen the summary of this lesson. Clear, children? I'm sure that you have recollected the whole story now. Yes? Okay. Now let us look into the short answers for the questions that are given in your text. What kind of news was usually put up on the bulletin board? Bulletin board அப்படினா என்ன? அறிவிப்பு பலகை. எந்த மாதிரியான நியூஸ் வந்து அறிவிப்பு பலகையில போடப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. For the last 2 years, all the bad news, the lost battles, the draft, the orders of the commanding officer were put up on the bulletin board. So என்ன மாதிரி நியூஸ் அப்படின்னா, சின்ஸ் அங்கே பேட்டில் போயிட்டு இருக்கு இல்லையா, அதாவது போர் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம நல்ல செய்தியை எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு சில சோகமான செய்திகளும், எந்தெந்த பேட்டில் எல்லாம் நம்ம லூஸ் பண்ணோம், தோல்வி அடைஞ்சிருக்கோமோ அந்த நியூஸும், அண்ட் இந்த கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆர்டர்ஸுக்கு சம்பந்தப்பட்ட அந்த செய்திகள், இது எல்லாம் தான் வந்து புல்லட்டின் போர்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாகவே போடப்பட்டு வந்தது. What was the usual scene when school began every day? அதாவது ஜென்ரலா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. Usually when school began, there was a great commotion which could be heard out in the street. Students would open and close the desks and would repeat lessons in unison, and the teacher's ruler tapping on the table could be heard. See, generally school start ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல ஃபுல்லா கமோஷனா இருக்கும். What do you mean by commotion? Confusions, like எரச்சலா இருக்கும். பசங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. டெஸ்க்ஸ் அண்ட் பெஞ்சை புல் அவுட் பண்ணிட்டு இருக்கிற அந்த சத்தம். அண்ட் ஒரு சில கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பா ஆன்சர்ஸை வந்து ரொம்ப லவுடரா வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிற சத்தம். அண்ட் above all, அந்த டீச்சர்ஸ் அந்த பர்டிகுலர் டீச்சர் வந்து அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற டேபிள வந்து ஸ்கேலால டேப் பண்ற இந்த நாய்ஸ், அப்புறம் இந்த காட்சியை தான் வந்துட்டு ஜென்ரலா ஸ்கூல் பெல் அடிச்ச உடனே நம்ம பார்க்கக்கூடிய காட்சியா இருக்கு. Other than the students who were present in the class, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அல்லாம வேற யாரெல்லாம் அன்னைக்கு அந்த கிளாஸ்ல வந்திருந்தாங்க, பிரசன்ட் ஆயிருந்தாங்க. Other than the students, prominent villagers, former mayor, former postmaster were present in the class. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம prominent villagers அப்படின்னா யாரு? ரொம்ப இம்பார்ட்டன்ட், தட் இஸ் prominent means important, ரொம்ப முக்கியமான நபர்கள், அந்த வில்லேஜ்ல இருந்து முக்கியமான நபர்கள். ஃபார்மர், FORMER, இந்த ஃபார்மர் அப்படின்னா முன்னாள், FARMERனா விவசாயி, farmer, that is different, and this one you have to pronounce it as farmer. Okay, அப்படினா முன்னாள் மேயர், மேயர்னா யாரு? நகர தலைவர், right? And former postmaster. So important village people, former mayor and former postmaster were present apart from the students. Why did M. Hamel say it was the last French lesson? See, Mr. M. Hamel வந்து அன்னைக்கு அவர் எடுக்க போற கிளாஸ் தான் கடைசியான கிளாஸ்னு எதுக்காக சொல்கிறார்? As per the order from Berlin, German should be taught instead of French in the school. So that was the last French class. See, அந்த பிரஷியன்ஸ் பேட்டில் வின் பண்ண உடனே அவங்க என்ன ஆர்டர் போட்டாங்க? ஜெர்மன் தான் சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூல்ஸில், ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் டீச்சராக இருக்கிறனால அன்னைக்கு தான் இவருடைய கடைசி பாடமாகவும் கடைசி கிளாஸாகவும் அமைந்தது. What was Franz asked to tell? Was he able to answer? See, I've told you, Franzங்கிறது தான் வந்து இங்கே செகண்ட் மெயின் கேரக்டர், அதாவது இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் கேரக்டர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, he is called Franz. ஸோ ஃப்ரான்ஸ்ட அன்னைக்கு என்ன கொஷின் கேட்டாங்க, அதுக்கு அவன் ஆன்சர் பண்ணினானா. Franz was asked to tell the rules of participles and he was not able to answer the question. அதாவது பிரான்ஸ் கிட்ட கேட்கப்பட்ட கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபிள்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டாங்க, பட் பிரான்ஸ்னால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. Why did M. Hamel blame himself? மிஸ்டர் ஹேமல் ஏன் அவர் மேல அவர் பழி போட்டுக்கிட்டார்?
M. Hamel blamed himself that he often would send his pupils to water his plants instead of study at school. He would declare a holiday whenever he wanted to go fishing. அதாவது மிஸ்டர் ஹேமல் வந்து அவர் ஸ்டடி டைம்ல ஸ்டூடெண்ட்ஸை செடிகளுக்கு தண்ணி ஊத்துறக்கு அனுப்பிடுவாரு. அட் த சேம் டைம் அவருக்கு எப்பெல்லாம் ஃபிஷ்ஷிங் போகணும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு லீவ் டிக்ளேர் பண்ணிடுவாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பிரெஞ்சு படிக்காம இருந்ததுக்கு அவரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயே பழி போட்டுக்கிறார். What did M. Hamel say about the French language? M. Hamel said that French language was the most beautiful, clearest and most logical language of the world. அதாவது மிஸ்டர் எம் ஹேமல் பிரெஞ்சு டீச்சர் வந்து அந்த பிரெஞ்சு மொழியை எப்படி விவரிக்கிறார், லைக் அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றார் அப்படின்னு கேட்குறாங்க. எம் ஹேமல் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேர்ல்டுலேயே ரொம்ப அருமையான, தெளிவான மற்றும் தர்க்கத்திற்குரிய லாஜிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா தர்க்கத்திற்கு ஏற்ற லாங்குவேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா பிரெஞ்சு லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்றாரு. How many years had M. Hamel been in the village? M. Hamel அந்த வில்லேஜில் எவ்வளவு வருஷங்களா இருக்காங்க? Mr. M. Hamel had been in the village for 40 years. Why did Franz dread to go to school that day? See children, the word dread we have just come across in the glossary part, isn't it? So what is the meaning for the word dread? Frighten, fear, bayam. பார்த்தோம் இல்லையா? Right. So why did Franz dread to go to school that day? Franz அன்னைக்கு ஸ்கூலுக்கு போறக்கு ஏன் பயப்பட்டான்? Franz dreaded to go to school on that day because Hamel, his French teacher, told that he would question on participles. That is, Franz அன்னைக்கு ஸ்கூல் போக பயப்பட காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய பிரெஞ்சு டீச்சர் வந்து பார்ட்டிசிபிள்ஸ்ல கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தனால. ஓகே. What were the various things that tempted Franz to spend his day outdoors? See, அவன் கிளாஸ் ரூம்ல இருக்கிறத விட பிரான்ஸ் வெளியே இருக்கிறதுக்கு அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. The warm bright day, chirping birds in the woods and the Prussian soldiers drilling in the open field tempted Franz to spend his day outdoors. அதாவது வார்ம் பிரைட் டே, ரொம்ப பிளசண்டான டே லைட் இருக்கும் இல்லையா, அந்த டே லைட்ல அந்த வெளியே இருக்கிற அந்த ஒரு சன்லைட்டு, சர்ப்பிங் பேர்ட்ஸ், அதாவது நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு பேர்ட்ஸ் உடைய சத்தம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு காட்சியும், அண்ட் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து வயல்வெளிகள்ல ட்ரில்லிங் எடுத்துட்டு இருப்பாங்க, தட் இஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காட்சி, இந்த காட்சிகள் எல்லாம் தான் வந்து நம்ம லிட்டில் பிரான்ஸை அங்க வெளியவே இருக்கிறதுக்கு அட்ராக்ட் பண்ண விஷயங்கள். எஸ். Why was the narrator not able to get to his desk without being seen? See, இங்க நரேட்டர்னு யாரை சொல்றாங்க? Narrator denotes little Franz because I have told you that இந்த ஸ்டோரி வந்துட்டு பிரான்ஸ் வந்து நரேட் பண்ற மாதிரி வந்திருக்கு. So wherever you come across the word narrator, you should remember that it denotes Franz, right? Okay. Franz expected commotion in the classroom to get to his desk, but since it was quiet, he could not get to his desk without being seen. அதாவது ஜென்ரலா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம்ல ரொம்ப கமோஷன் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பிரான்ஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா வரான், பட் அது ஆஸ் யூஷுவல் அந்த பசங்க வந்து அங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஸ்டூடெண்ட் உள்ள வந்தாலும் வெளியே போனாலும் யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கும் அவன் உள்ள போறதை யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு வரும்போது சர்ப்ரைசிங்லி அன்னைக்கு அந்த கிளாஸ் வந்து ரொம்ப குவாய்டா இருந்துச்சு. பிகாஸ் அங்க இருக்கிற வில்லேஜஸ் எல்லாரும் ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, பிரெஞ்சு டீச்சரோட லாஸ்ட் டேவா இருந்தது. ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி சைலண்ட். அதனால பிரான்ஸ் யாருக்கும் தெரியாம அவன் பிளேஸ்ல போய் அவனால அன்னைக்கு உட்கார முடியல. Why were the old villagers sitting in the last desk? See, அந்த வில்லேஜில் இருக்கவங்க எல்லாம் அன்னைக்கு அந்த கிளாஸ் ரூம்ல உட்கார காரணம் என்ன? The villagers came to know that it was the last day for Hamel, the French teacher who had taught for 40 years.
So they came to pay him due respect and to thank him for his service. See, அந்த வில்லேஜர்ஸுக்கு வந்துட்டு அந்த பிரெஞ்சு டீச்சர் மிஸ்டர் ஹேமல் 40 இயர்ஸ் அந்த ஸ்கூல்ல டீச் பண்ணி அன்னைக்கு தான் அவருடைய கடைசி நாள் அந்த ஸ்கூல்ல டீச் பண்றது அப்படின்னு தெரிஞ்சனால அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அவருக்கு தேங்க் பண்றதுக்காக நன்றி சொல்றதுக்காக அவருடைய கடைசி நாள் அதாவது லாஸ்ட் கிளாஸுக்கு இவங்க எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்றாங்க. Why does Hamel say we must guard our languages? See, Mr. Hamel வந்து எதுக்காக நம்ம மொழியை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றார். Hamel says that they must guard their language because it would help them get freedom from their slavery. See, ஒரு இன மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அந்த லாங்குவேஜுக்கு உண்டான கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம லாங்குவேஜை விட்டு நம்ம இன்னொரு லாங்குவேஜை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். ஸோ தட் நம்ம அடுத்த லாங்குவேஜ் மக்களுக்கு அடிமை ஆயிடுவோம், ரைட். ஸோ அப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா நம்ம லாங்குவேஜ் நம்ம கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை எல்லாருமே சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பிரெஞ்சு டீச்சர் வந்து அந்த மக்களுக்கு அவர் அட்வைஸ் பண்றாரு. ஓகே. Hamel was gazing at many things. What were they? மிஸ்டர் ஹேமல் வந்து அவர் நிறைய பொருள்களை வந்து ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது என்னென்ன பொருள்கள்? Hamel was gazing at one thing after other in the school room. He also gazed at the garden outside and the walnut trees planted by him. See, Mr. Hamel, since he had been teaching in that same school for 40 years, அவருக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு பொருளுமே வந்து ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆயிருந்தது. ஸோ அந்த பொருள்களை எல்லாம் விட்டு பிரிகிற அந்த ஏக்கத்துல கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் அவர் ரொம்ப நேரமா அந்த பிரிவு ஏக்கத்தோட பார்க்குறாரு. அட் த சேம் டைம் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே இருக்கிற கார்டனை ரொம்ப விட்டுட்டு போறமே அப்படிங்கிற அந்த வருத்தத்துல பார்க்குறாரு. அண்ட் வால்நட் ட்ரீஸ், அந்த வால்நட் ட்ரீஸை பிளான் பண்ணதே மிஸ்டர் ஹேமல் தான். ஸோ அதையும் விட்டுட்டு போறமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஏக்கத்தோட பார்க்குறார். When and how did Hamel bid farewell to the class? See, Mr. Hamel எப்படி வந்து அந்த கிளாஸ்ல இருந்து விடை பெறுகிறார்? When the church clock struck 12, Hamel stood up and wrote, "Long live France" on the board and bid farewell to the class. அதாவது அங்க இருக்கிற சர்ச்ல கரெக்டா 12 o'clock பெல் ரிங் ஆகும். ஸோ அந்த பெல் சத்தம் கேட்ட உடனேயே அவரோட டைம் அந்த ஸ்கூல்ல முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு immediately he raised up. அங்க இருந்து எந்திரிச்சு, சின்ஸ் ஐ டோல்ட் யூ மை டியர் சில்ட்ரன், அவரோட த்ரோட் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது, அவர் அங்க விட்டுட்டு போகணுமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால. ஸோ he was unable to speak out, so he just turned towards the blackboard. He wrote on the board, "Long live France" அப்படின்னா பிரான்ஸ் வாழ்க நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லாங் லிவ் பிரான்ஸ் அப்படின்னு எழுதிட்டு வித்தவுட் ஈவன் ஸ்பீக்கிங் அ வேர்ட் he bid farewell and he left the place. அதாவது இந்த மாதிரி எழுதிட்டு தான் அவர் அந்த கிளாஸ்ல இருந்து விடை பெறுகிறார். How did France find teaching and learning that day? ஸோ அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டே வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங், மிஸ்டர் ஹேமலோட டீச்சிங்கும் பிரான்ஸோட லேர்னிங்கும் எப்படி அவன் ஃபீல் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. France found teaching and learning very interesting that day. He was very attentive. He realized that Hamel had explained everything with patience. See, அன்னைக்கு மிஸ்டர் ஹேமல் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக, அதாவது பொறுமையாக சொல்லி கொடுத்ததாக அவன் ஃபீல் பண்ணான். அதுதான் லாஸ்ட் டேங்கிறனால ஃப்ரான்ஸும் வந்து கிளாஸை ரொம்ப அட்டென்டிவாக கவனிச்சான். ஸோ ஃபைனலி he found that class very interesting. See children, so far we have seen the short answers for the questions that are asked in the book, also for the questions that are asked at the end of the lesson, right? Now let us look into the paragraph answer, that is the detailed answer. See here, you must have seen 2 questions in the detailed answers part, right? Okay. And here I have structured a detailed answer in such a way that this particular answer satisfies both these questions. Let me explain you how. See,
I've told you we have to start the detailed answer with synopsis. And here the synopsis goes like this. Introduction, Hamel the French teacher, the last lesson, France transformation, the final moments. Now let us get back to the first question. We appreciate the value of something only when we are about to lose it. Explain this with reference to the French language and M. Hamel. See, நம்ம ஒரு பொருளை எப்போ வந்துட்டு அதை மிஸ் பண்ண போகிறோமோ அப்போ தான் அந்த பொருளுடைய மதிப்பையே உணர்றோம். இந்த ஒரு சேயிங், இந்த ப்ராவர்பை இந்த ஸ்டோரியின் மூலமாகவும் மிஸ்டர் எம் ஹேமல் அவரோட கேரக்டர் மூலமாகவும் நீங்கள் எப்படி விவரிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. What you will be doing for this? You have to collect all the points and you have to put it in a nutshell. That is what I have done here. Let me read this paragraph for you. Since we have gone through the meanings of the sentences several times, let me just give a reading at it. Okay? Introduction. Prussian forces captured France. The new rulers directed to teach German instead of French in the schools. The French teacher, M. Hamel, gave the last lesson with utmost devotion and sincerity as ever. Hamel, the French teacher. Hamel was a French teacher, a person with patience and sincerity. He taught French for 40 years in the same school. He had to leave for his place due to the imposition of order by the Prussian force. The last lesson. France, a lazy student, never learned French. He was afraid of Hamel. But Hamel became more sympathetic and taught his last lesson with patience. On the last day, France saw many villagers attending Hamel's class. He realized that it was his last class and the villagers had come to show their respect. France transformation. France felt sorry for not learning French all these days. He realized that there was no possibility to learn French anymore. Hamel said that the parents, students, and he himself to be blamed. The final moments. Hamel informed the people in the class that they had to guard their language if they wanted freedom from their slavery. Hamel gazed at all the things in the classroom. When the clock struck 12, he grew emotional. He stood up and wrote, "Long live France," and bid farewell to all. Now you can end this detailed answer with the saying, we appreciate the value of something only when we are about to lose it. So that's it, my dear children. We have come towards the end of the session. Bye children. Take care.